வணக்கம் என் இனிய தமிழ் உறவுகளே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் அதலக்காய் கிழங்கு. இதை விதைக்கிழங்காக யூஸ் பண்ணுவோம். காய் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு சைஸுக்குள்ளே பாவக்காய் மாதிரி இருக்கும். பாவக்காய் மாதிரியே கசப்புத்தன்மையோடையும் இருக்கும். இந்த காய் அதலக்காய் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இதை குழந்தைங்க இந்த காயை சாப்பிடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா குடலில் இருக்க பூச்சிகள் வெளியேறும். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும். செரிமான கோளாறு அறவே நீங்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆராய்ச்சியில் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த அதலக்காய்க்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சீசன், அதாவது அக்டோபர் மாதத்தில் நடவு செய்யறதுக்கு ஏற்ற சீசன் இது. தொட்டியில் ஜஸ்ட் ஒரு 3 இன்ச்சு அளவில் புதைச்சி வச்சிங்கனாவே நல்ல ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். என்ன கிழங்கு இவ்வளோ சின்னமாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் முளைப்பு வந்திருக்குது. இந்த விதையை நீங்கள் பதிச்சு வச்சாலே நல்ல உங்களுக்கு ஒரு ஈல்டு கிடைக்கும். அதலக்காய் வேணும், விதை வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி அதலக்காய் வத்தலும் நம்மகிட்ட கிடைக்கும். நன்றி தமிழ் உறவுகளே.